ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படத்தோட ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம வழக்கம் போல் லயன்ஸ் கேட்டும் அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்சல் இந்த 2 டீம் சேர்ந்து தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன்ஸ் இது பண்ணுறாங்க. இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இந்த மைக்கேல் அப்படின்றது எந்த படத்தோட ரிவ்யூ அப்படின்னா, நம்மளோட மைக்கேல் ஜாக்சன் இருக்கார்ல, அவரோட லைஃப் டைம் இதை வந்து திருப்பியும் ஒரு மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றின ஒரு படம் தான். இந்த மைக்கேல் ஜாக்சன் எப்படி இது பண்ண ஆரம்பித்தாங்க, எப்படி அவரை பற்றி அவர் எப்படி உண்டாகி வந்தார், அவர் எப்படிலாம் வந்து இது பண்ணாங்க, அதே மாதிரி அவருக்கு பேக்ரவுண்ட் சிங்கர் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க யார், அவர் எப்படிப்பட்டவங்க அப்படின்றது தான். ஸோ இந்த இதில் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. அதில் மைக்கேல் ஜாக்சன் நடந்து வர மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ அதே தான் இந்த சீனில் வருது. சீன் பை சீன் மைக்கேல் ஜாக்சன் அப்படியே இதில் வந்து தத்ரூபமாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க மாதிரியும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் மைக்கேல் ஜாக்சன் இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இவரோட ஆக்டிவிட்டீஸும், அவரோட டான்ஸ், அவரோட ஸ்மைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே ஏற்கனவே கவர்ந்தது தான். ஸோ இது வந்து மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து முழுக்க மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் டைம் பார்த்தினா அவரோட இது தான். அவர் வந்து ஸ்டேஜில் எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தார், அதே மாதிரி அவர் எப்படிலாம் வந்து இந்த இதுக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றது தான் இதில் முழுக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒவ்வொரு சாங்கோட பேக்ரவுண்டும் அதை வந்து எப்படிலாம் இது பண்ணாங்க அப்படின்றதும் இதில் ஃபுல்லாக இருக்குது. கதையோட ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மைக்கேல் ஜாக்சனை கொண்டு வராங்க. ஸோ அவங்க வந்து எப்படிலாம் அந்த மைக்கேல் ஜாக்சன் அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அவர் வாழ்க்கையில் எந்த மாதிரி ஸ்டேஜிலலாம் இது பண்ணி அவரோட புகழை எவ்வளோ தூரத்துக்கு ரீச் பண்ணார் அப்படின்றதும், அதே மாதிரி அந்த சாங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சுன்றதும் இந்த படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். படம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காத நிறையா சீன்ஸ், நிறையா ஸ்டோரிஸும், நிறையா கதைகளும் இதில் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த படம் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் கம்பல்சரி இது பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வர ஏப்ரல் 24, அதாவது 2026 வருது.